அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense, 10th Sense கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் JFM ரோட்டரியன் VP செந்தில்குமார் சார் அவர்களிடம் இந்த தலைமை படிக்கப்படுகிறது. Sir, this floor is yours. Please welcome, sir. You can start, sir. Thank you, Founder sir. நற்புலரி 813ஆம் நாள் இணையவழி பயிற்சி நிகழ்விற்கு எனக்கு இன்னைக்கு பயிற்சியாளரா கம்யூனிகேஷன் பிசினஸ் அப்படிங்கிற தலைப்புல வாய்ப்பு கொடுத்த நற்புலரி அமைப்புக்கு நன்றி. அதிகாலை வேலையை அர்த்தமுள்ள வேலையாக, அர்த்தமுள்ள காலையாக மாற்றிக்கொண்டிருக்கும் நற்புலரி இன்னைக்கு 813வது நாள். மிக சிறப்பான, ஒவ்வொரு மாதமும் மிக சிறப்பான தலைப்புல அடுத்து ஒரு மோட்டிவேஷனலா, நெக்ஸ்ட் நம்மள ஒரு இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஃப்ரீயா இலவசமா இணையவழி மூலமா நம்ம ஃபவுண்டர் குமரேசன் சார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாரை பத்தி சொல்லணும்னா நாகையின் வாகை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நாகை கண்டெடுத்த நன்முத்து. இது மாதிரி இன்னைக்கு சேவல் போறதுக்கு முன்னாடியே நம்மள அருமையா ஒரு விஷயத்தையே நம்ம உள்வாங்குற அளவுக்கு 5:30 மணிக்கெல்லாம் நம்மள ஒரு சிறப்பான காலையா மாத்திக்கிட்டு இருக்க நற்புலரி ஃபவுண்டர் குமரேசன் சார், மற்ற டீம் அனைவருக்கும் நன்றி. பொதுவா இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு பிசினஸ் சரியா இருந்தாலும் லைஃப் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த பிசினஸ் சரியா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி கம்யூனிகேஷனை வச்சிருக்கோமோ, எடுத்துட்டு போறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட வளர்ச்சியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா டீம் ஒர்க்னா நம்ம கம்யூனிகேஷன் மூலமா உருவாக்குற டீம் ஒர்க் மேக்ஸ் அச்சீவ் த ட்ரீம் ஒர்க். நம்மளோட கனவுகளை நனவாக்குற ஒரு ட்ரீம் ஒர்க்கா இருக்கிறது நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த கம்யூனிகேஷன்ங்கிற டீம் ஒர்க் தான். பொதுவா குட் திங்கிங் குட் கம்யூனிகேஷன் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிம்பாங்க. நம்மளோட நல்ல சிந்தனைகளும் நல்ல கம்யூனிகேஷனும் எப்பொழுதுமே ஃபெயில் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு பிசினஸ் எப்பொழுதுமே லாஸ் ஆகுறது இல்லை. அந்த பிசினஸ் எப்படி பண்ண தெரியாம லாஸ் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு பிசினஸ்ல கம்யூனிகேஷன் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா லாஸுங்கிறது நம்ம வெளியில தூக்கி போட்டுடலாம். லாஸுங்கிறதுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொதுவா ஒரு பிசினஸ செஞ்சுட்டு சிந்திச்சா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதையே நம்ம நல்லா சிந்திச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா அதே சக்சஸ் அப்படிங்கிறது. அந்த சக்சஸ்க்கு நம்மளுக்கு ஒரு புரோட்டீனா மற்ற நம்மளுக்கு எல்லா விஷயமாவும் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் தான் கம்யூனிகேஷன். பொதுவா வெற்றிங்கிறது நம்ம நம்ம கையில வாங்கி பெற்றுக்கிறது. தோல்விங்கிறது அது மூலமா நம்ம கத்துக்கிறது. இந்த கம்யூனிகேஷனை நம்ம சரியா நம்ம கொண்டு போயிட்டோம்னா தோல்விங்கிறத தூரம் போட்டு வெற்றிங்கிறத நிரந்தரமா நம்மளுடைய லைஃப் லாங் உள்ள வச்சுக்கலாம். பொதுவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மெயினா தேவை ஐடியா, அந்த கேபிட்டல் ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம பண்ற பிசினஸ்ல பாசிட்டிவ் விஷயங்களை தாண்டி அந்த இதுல என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணிட்டாவே நம்மளோட அந்த பிசினஸ் நல்ல ஒரு கம்யூனிகேட்டரோட சிறப்பா அழகா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பிசினஸ் டாப்ல ஒரு சிகரம் தொடுற அளவுக்கு வெற்றி பாதையில நம்மளை அழைச்சிட்டு போற ஒரு பெரிய பவர் பாயிண்ட் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பொதுவா என் லைஃப்லயே ஒரு 1997ல ஒரு டீ பாயா ஒரு கடையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு ஒரு ட்ரெயினரா, ஒரு 4 அமைப்புக்கு ஒரு பிரசிடென்டா, ஒரு 4 பிசினஸ்க்கு ஒரு ஃபவுண்டரா, இவ்வளவு தூரம் என்னைய மாத்தி இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன். என்னோட கம்யூனிகேஷன் இப்ப நற்புலரி மாதிரி மற்ற ஒவ்வொரு அமைப்புகள்லையும் என்ன உங்களோட கம்யூனிகேட்ட நல்லா சரியான முறையில கொண்டு போனதுனால இன்னைக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து நான் உங்களை மீட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
பொதுவா வந்து கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து இந்த பிசினஸ் அப்படிங்கிறதுல வந்து பொதுவா சொல்லணும் அப்படின்னா வாணிகம் இப்போ மற்றவங்கள மதிக்கிறதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். கம்யூனிகேஷன்ல வந்து அடுத்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து மதிச்சு நம்ம எப்படி எடுத்துட்டு போறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உயர்வு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப திருக்குறள் மூலமாவே வந்து வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் அப்படிம்பாங்க. எப்படின்னா வந்து பிறர் பொருளை வந்து தன்னோட பொருள் மாதிரி பாவிச்சு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம சரியா கொண்டு போகும்போது அந்த கம்யூனிகேட்டரோட கொண்டு போகும்போது மிக சிறப்பா வந்து நம்மளோட பிசினஸ் சரியா இருக்கும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நார்மல் பெர்சனை வந்து உலகத்திலேயே வந்து அசைக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேரோட புகழோட இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த நான் சொல்ற ஒரு இது ஒரு குதிரை காவல்காரன் கூட ஒரு குபேரனா மாற முடியும், எல்லா விஷயத்திலையும் அச்சீவ் பண்ணி சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து ஒரு 13 வயசு பையன். 13 வயசுல வந்து அவனுக்கு படிப்பு போயிடுச்சு. வீட்டுல வந்து ரொம்ப ஏழ்மை நிலை, மேல வந்து தொடர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலை. வேலை தேடி தேடி அவனுக்கு அலுத்து போச்சு. ஒரு நாள் வந்து பசியில வந்து மயக்கமாகிற சூழ்நிலையில ஒரு நாடக கொட்டைக்கு முன்னாடி போய் உட்கார்றேன். அப்படிங்கும்போது உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப டயர்டா பசியில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பணக்காரர் அந்த நாடகம் பார்க்க வர்றாரு. வரும்போது என்ன ஆகுது, அவர் ஒரு குதிரையை வந்து அவனை கட்டி வச்சுட்டு போறாரு. முதல்ல வந்து இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி அவரோட குதிரை எல்லாம் மிஸ் ஆனதுனால அந்த பையன்கிட்ட சொல்லி, தம்பி இந்த குதிரையை நீ கவனிச்சுக்கப்பா, நான் உனக்கு நாடகம் முடிச்சு வரும்போது உனக்கு எதுவும் காசு தரப்பா அப்படிங்கிற மாதிரி பணம் தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கட்டி அந்த பையன்கிட்ட வந்து கவனிச்சுக்க சொல்றாங்க. அந்த பையன் வந்து ஐயோ பரவாயில்ல நம்மளுக்கு காசு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துல அந்த குதிரையை வந்து கவனிச்சுக்கிறேன். அவர் முடிச்சு வந்து அந்த நாடகத்தை முடிச்சு வந்து பார்க்க வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சூழ்நிலை அந்த பையன் குதிரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ரொம்ப அருமையா அந்த குதிரையை வந்து பாதுகாத்து வச்சிருந்தானா. அப்படிங்கும்போது அவர் எதிர்பார்த்ததோட வந்து 10 ரூபா கொடுக்குறப்பகிட்டு 10 மடங்கு சேர்த்து அவன் கையில கொடுத்தனால அந்த பையன் வந்து என்ன பண்ண, அடுத்த நாள் வந்து அதே இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஒரு குதிரைங்கிறது வந்து 4 குதிரைக்காரங்க வந்து அவன்கிட்ட வந்து அந்த குதிரையை வந்து கவனிச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அது வந்து அப்படியே படிப்படியா என்ன ஆகுது அப்படின்னா குதிரை கொட்டகை போட்டு குதிரை லாய அமைச்சு அந்த பையன் வந்து ஆளுகளை வேலைக்கு வைக்கிற அளவுக்கு வந்து அந்த 15 வயசுலயே வந்து அவன் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துலயே நல்லா பெரிய டெவலப் ஆயிட்டான். அடுத்து அந்த நாடக கம்பெனி கொட்டையே வந்து அந்த பையன் வாங்கிட்டு அந்த நாடக சம்பந்தமா அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்து கத்துக்கிட்டு ஒரு இலக்கியவாதியா மாறி ஒரு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த இது மூலமா ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சாதாரண பையன் படிப்படியா வளர்ந்து இந்த கம்யூனிகேஷன் மூலமா என்ன ஆகுறா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய படைப்பாளியா மாறுறான், இலக்கியவாதியா மாறுறான். அவர் யாரும் இல்ல, நம்ம ஷேக்ஸ்பியர் தான். ஷேக்ஸ்பியர் வந்து 13 வயசுல அவரு ஆரம்ப கால வாழ்க்கை முறை இப்படி இருந்துச்சு. அந்த கம்யூனிகேஷன் மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ் அவரு பண்ணாரு. அடுத்து வந்து நீ கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரிதான். நம்ம என்னத்த வந்து மற்றவங்கள்ட்ட கொடுக்குறோமோ நல்ல விஷயங்களை வந்து நம்ம எடுத்து கொடுக்கும் போது நம்மளுக்கும் நல்ல விஷயங்கள் வரும். கம்யூனிகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டாலும் 1971க்கு முன்னாடி ஒரு 10 பைசாவுக்கு வந்து வீதி வீதியா ஐஸ் வித்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து ஜி.கே. சந்திரமோகன். அவர் என்ன பண்றாரு, 1971க்கு பின்னாடி தன்னோட பரம்பரை சொத்தை கொஞ்சம் வித்து 13,000 வச்சு வெறும் 13,000 வச்சு 1971ல ஜி.கே. கம்பெனிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. ஐஸ்கிரீம் கம்பெனி பேரு வந்து அருண் ஐஸ்கிரீம். அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 71க்கு பின்னாடி பட்டி தொட்டி எல்லாம் வந்து இன்னைக்கு அருண் ஐஸ்கிரீம்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு 10 பைசா ஐஸ்கிரீம் வந்து வீதி வீதியா வித்தவரு ஐஸ்கிரீம் கம்பெனி தொடங்குற அளவுக்கு அவர் மாறி இருக்காரு அப்படின்னா அவரோட கம்யூனிகேட் நம்மளை அடுத்து வந்து எடுத்து கொண்டு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் சிந்திச்சு அவர் செயல்பட்டனால ஒரு அடுத்து என்ன பண்றாருன்னா ஐஸ்கிரீம் மட்டும் பத்தாது, அதுக்குள்ள மூலப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பால். அந்த பால் சம்பந்தமா நம்ம ஒரு தொழில ஆரம்பிச்சோம்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கிய பால் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஆரோக்கிய பால் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ் பண்ணுது. அடுத்து வந்து நெய், வெண்ணெய் அது மாதிரி அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையுமே உள்ள போய்
ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரா ஒரு தன்னுக்கு கிடைச்ச அந்த கம்யூனிகேஷன் மூலமா ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபரா மாறி இருக்காரு. இன்னைக்கு வந்து அவரோட இயர்லி டர்ன் ஓவர் பார்த்தோம்னா 5000 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே முழு முதற் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கம்யூனிகேஷன். மக்கள்கிட்ட வந்து அவர் எப்படி அவரோட தொடர்பை வந்து சரியா வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா சொல்ல முடியும். அடுத்து வந்து செய்வினை செய்வான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல். இந்த திருக்குறள் மூலமா நம்ம என்னன்னா பிசினஸ்ல வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறது வந்து பிசினஸ்ல ஈடுபடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள்ட்ட சக்சஸன் இப்ப அந்த கம்யூனிகேட் தான். அதுவும் எப்படின்னா நான் ஒவ்வொரு சக்சஸன் இதுல என்ன பண்ணா எப்படி வரும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஐடியா அதெல்லாம் கேட்டு நம்மளோட கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து இந்த செய்வினை செய்வான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் அப்படிங்கிற விஷயத்த வச்சு அப்படிங்கிற குரல் மூலமா வந்து நம்மளுக்கு அழகா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் பெருந்தகை வந்து நம்மளுக்கு அழகா அந்த பிசினஸ்ல வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணுங்கிறத அருமையா சொல்றாரு. பொதுவா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கறத டெவலப் பண்ணதுக்கு வந்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய தகுதி என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தட் மீன்ஸ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறத வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறத இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத. இதுல வந்து என்னன்னா மெயின் வந்து நம்ம வந்து மத்தவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வந்து கேட்கறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் வந்து தெளிவாகிற வரை அதை வந்து நம்ம நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ரெண்டாவது ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வந்து இன்புட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு டிவி பாக்குறது, டக்குன்னு வந்து மொபைல் எடுத்து நோண்டுறது, அது மாதிரி விஷயங்களை வந்து ஒரே விஷயத்துல ரெண்டு இது பண்ணும்போது அந்த கவனச்சிதறல் மூலமா வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நம்மளுக்கு வந்து சரியான முறையில வராது. அதை சரியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளோட மைண்ட் வந்து ஒருநிலைப்படுத்தி திருப்தியா எடுத்துட்டு போகணும்னா சரியா இருக்கும். அடுத்து வந்து எப்படி பேசுறோம் அப்படிங்கறத வந்து ஒரு தெளிவோட நம்ம இருக்கணும். சாதாரணமா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது படா போடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேஷுவலா பேசுவோம். அதே இது வந்து ஒரு நிர்வாகத்துல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பேசும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ரொம்ப அருமையா பேசணும். ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சா கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பும் போது ஹவாரியும் HRU அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டா போடுவோம். இதே இது வந்து ஒரு பெரிய நிலையில நம்மள்ட்ட ஹையரா இருக்கவங்க ஒரு மரியாதைக்குரியவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனா டீசெண்டா நடந்துக்கும் போது அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்ப்ரூவா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த பாடி லாங்குவேஜ் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருத்தர் வந்து நம்ம அடுத்தவங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது அந்த கவனத்தை வந்து வேற இடத்துல வச்சுக்காம ஒரு முழு மைண்டை வந்து நம்ம அவங்களோட பேசும்போது சரியா வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து அந்த கண்கள் ஐ கான்டாக்ட்ங்கிறது வந்து நேருக்கு நேரு பார்த்து அந்த நம்ம பேசுற வாய்ஸ் அந்த உறுதியான குரல்ல வந்து அவங்களுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷன்ஸ்க்கு அந்த இது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து நோட்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து அது பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம கத்திருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த நோட்ஸ் எல்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னா ப்ரிப்பேரா நம்ம போகும்போது சரியா இருக்கும். எந்த விஷயமும் வந்து மறக்காம தெளிவா வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ஒரு சாதாரண ஒரு காபி கடை இன்னைக்கு வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து கம்யூனிகேஷன்ல வந்து அமெரிக்கால வந்து எப்படின்னா வந்து 1971 ஜெர்ரி பால்ட்வின், செவ் சிகில், கார்டன் போல்கர் அப்படிங்கிற ஒரு 3 பேர் வந்து ஒரு சான் பிரான்சிஸ்கோ அந்த அமெரிக்காவுல அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன காபி ஸ்டால் வைக்கிறாங்க. அந்த காபி ஸ்டால் பேர் வந்து ஸ்டார்பக்ஸ் கார்பரேஷன். அது இன்னைக்கு பார்த்தோம்னா அமெரிக்கா நாட்டோட வந்து ஒரு மிகப்பெரிய காபி நிறுவனம். இன்னைக்கு அமெரிக்கா மட்டும் இல்ல உலகத்துல வந்து அனைத்து நாடுகள்லயும் வந்து கால் ஊன்ற அளவுக்கு வந்து ஒரு 25,000 பிரான்ச்சுக்கு மேல அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஸ்டார்பக்ஸ்ல வந்து ஹாட் காபி, கோல்டு காபி, ஐஸ்கிரீமு, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒரு பெரிய லெவல்ல இன்னைக்கு வந்து 10,000 கோடிக்கு மேல ஒரு மாணவர் கம்யூனிகேஷன்ல உருவான அந்த ஒரு ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் இன்னைக்கு 10,000 கோடிக்கு மேல ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து மிகப்பெரிய சாதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
கம்யூனிகேஷன்ங்கிறது பொதுவா வந்து இப்போ மட்டும் தொடங்குனது இல்ல. ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம தமிழ் பண்பாடுல வந்து அ ஒன்றி ஒண்ணோட ஒண்ணா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து நம்ம இதுக்குள்ளேயே இல்ல. எப்படின்னா, அ நாடு விட்டு நாடு போயி அவங்கள்ட்ட பிசினஸ் பண்ண கப்பல் வழி மூலமா அவங்கள்ட்ட பிசினஸ் பண்ணது, ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண வரலாறுலாம் இருக்கு. இன்னைக்கு எகிப்து, கிரேக்கம், பாலஸ்தீனம், மெசபடோமியா, பாபிலோனா, பாபிலோனியா, ரோம், கிரீஸ் அப்படிங்கிற மாரி பல நாடுகள்ல வந்து இன்னைக்கு நம்ம உச்சரிக்கிற நாடுகள்லாம் 7000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து ஒரு பண்டமாற்று முறை மாரி ஏலம், லவங்கம், அரிசி, மத்த நம்மளுக்கு தேவையான விஷயத்த வாங்கிட்டு அங்க இருந்து இங்க கொண்டு வர விஷயம், அது மாரி வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இங்க இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்ல, கடல் கடந்து நம்ம தமிழர்கள் வந்து ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து நல்லா உருவாகுது அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஒரு யூனிட்டிய வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. 2வது நம்மளோட டார்கெட், நம்மளோட கோல்கள வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஒரு மிகப்பெரிய பாலமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னா, அது 100% வந்து உண்மை அப்படிங்கிற மாரி சொல்லலாம். 2வது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெயினா வந்து இம்ப்ரூவ் த பீப்பிள் அப்படிங்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு பிசினஸ் வந்து சிறப்பா சக்சஸ் பண்றதுக்கு வந்து பீப்புள் ரொம்ப முக்கியம். ஒரு கஸ்டமரா இருக்கட்டும், இல்ல நம்ம வெல்விஷரா இருக்கட்டும், மத்த எல்லா எத்தனை அந்த பீப்புள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வளர்ச்சிக்கு. அந்த பீப்புளுக்கு வந்து பீப்புள்னா இப்ப நம்ம சொல்ல இப்ப நம்ம ஒரு பிசினஸே பண்றோம் அப்படின்னா வந்து அதுல உள்ள ஸ்டாஃப்ஸ வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்றது ரொம்ப சரியா எடுத்துட்டு போகணும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி குடுக்கறது, ஒரு இன்டர்னல்னா நம்மளே குடுக்கறது, எக்ஸ்டர்னல் வெளியில இருந்து ஒரு ட்ரெய்னர் இப்ப குமரேசன் சார் மாரி ஒரு சீனியர் ட்ரெய்னர்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுற அளவுக்கு பண்ணும்போது, நம்மளோட பிசினஸ் வந்து அவங்கள நம்பி தான் இருக்கு. இன்னும் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு சரியா இருக்கும். கஸ்டமர் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து, அதையும் நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலமா சிறப்பா கொண்டு போலாம். மேலும் வந்து இம்ப்ரூவ் த ப்ராசஸ் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இம்ப்ரூவ் த ப்ராசஸ்னா வந்து நம்மளோட செயல்முறைய இம்ப்ரூவ் பண்றது வந்து செயல்முறைனா வந்து பங்க்சுவாலிட்டி. எப்படின்னா வந்து காலைல நம்ம இப்ப ஒரு நிர்வாகம் பண்றேன் அப்படின்னா வந்து ஓப்பன் டைம், குளோசிங் டைம் அதெல்லாம் சரியா வச்சுக்கிறது. 2வது இந்த பிசினஸ் மூலமா கிடைக்கிற ஒரு இப்ப நம்ம வாங்குற ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், காரு, மத்த பங்களா எல்லா விஷயமுமே வந்து நம்ம பண்ற அந்த பிசினஸ் மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்குது. அத வந்து குடுக்குற நம்ம இந்த பிசினஸ் வந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்து ஒரு கிளாரிட்டியா, அழகா கொண்டு போகும்போது மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் த டெக்னாலஜி அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து உலகத்தையே வந்து ஆட்சி செய்யற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது வந்து டெக்னாலஜி. டெக்னாலஜில வந்து இன்னைக்கு ஒரு Facebookஆ இருக்கட்டும், WhatsApp, மத்த ஒரு ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இன்டர்நெட்ல இருந்து, Instagramல இருந்து நம்ம டெக்னாலஜில வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலமா நம்மளோட பிசினஸ்ல அதுல உள்ள கொண்டு வரும்போது, ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் சொல்லலாம். டூல்ஸ்னா வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள வந்து குடுக்குறதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்ஸ்ல போலாம், இல்ல ஒரு ஏணி வச்சு போலாம். இதுல வந்து இந்த ஏணி அது மாரிங்கிறது நம்மளுக்கு வந்து டூல்ஸு. நம்மளோட டூல்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி எத சரியா நம்ம கொண்டு போனோம்னா கரெக்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு இப்போ உள்ள காலகட்டம் வந்து ஜெனரேஷன் டிஃபர்ஸ் எப்படின்னா வந்து ஒவ்வொரு கால மாற்றத்துக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம புதுசா கொண்டு வரும்போதுதான் வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து சரியா ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ள எடுத்து வரும்போதே சக்சஸ் கிடைக்கும். இந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்னையும் அந்த இடத்துக்கு தகுந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும்போது ஆஹ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலமா வந்து ஒரு சக்சஸ்ங்கிறத வந்து ரொம்ப அருமையா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொதுவா வந்து இன்னைக்கு ரசிக்க தெரியாதவங்களுக்கு கிடைக்கிற லைஃபும் சரி, ருசிக்க தெரியாத ஃபுட்டா இருக்கட்டும், இதோட சேர்த்து இந்த கம்யூனிகேஷன் இல்லாத பிசினஸும் சரி, வீண் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். அதனால நம்ம எவ்வளவு கம்யூனிகேஷனை நம்ம எவ்வளவு இன்புட் பண்ணி எடுத்துட்டு போறோமோ மிகச்சிறந்த லைஃப் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல தவறு ஏற்படும் போதுதான் வந்து நம்ம அடுத்து வந்து ஒரு புதிய ஒரு பாதைய ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனிஒன் who has never made a mistake has never tried anything new.
புதிய வழிகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதனாச்சும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு பிழைகள் அது வரும்போதே புதுசா கத்துக்க முடியும். அது மாதிரி வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலமா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியுது தெரியல அப்படிங்கிற விஷயத்த தாண்டி நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து பல பாடங்கள வந்து கத்துக் குடுத்துட்டு இருக்கு. அது வந்து யார்ட்ட எப்படி பழகணும், பேசணும் அப்படிங்கிற மாரி இது. அந்த விஷயத்துல வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து நம்ம போம்போது, கத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்கள் அதுல இருக்கு. பொதுவா இன்னைக்கு வந்து கம்யூனிகேஷன் மூலமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பார்பர் ஷாப் வச்சிருந்த ரமேஷ் பாபுங்கிறவரு பெங்களூர்ல, இன்னைக்கு வந்து அ ஒரு ரூ. 40 தான் அவருக்கு சம்பளம். 1985ல அவரு கடையில ஒர்க் பண்ணும்போது, சம்பளத்துக்கு வேலை செய்யும்போது, இன்னைக்கு அவர்ட்ட வந்து ஒரு டிராவல்ஸ் ரமேஷ் கார்ஸ்ன்னு ஒரு டிராவல்ஸ் வச்சு 400 கார் இப்ப அதுல வந்து ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, BMW இருக்கு, ஆடி கார் இருக்கு. எல்லாத்தையும் வாடகைக்கு விடுற அளவுக்கு 400 கார வந்து உருவாக்கி இருக்காரு. பிரான்சஸ் அதே மாரி வந்து சலூன் வந்து அவ்வளவு பிரான்சஸ் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு பெங்களூர்ல போய் இப்ப ரமேஷ் பாபு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராவல்ஸ் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய குட் நேம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அவரு வந்து அவருக்கு கிடைச்ச அந்த கம்யூனிகேஷன், அவர்கிட்ட வந்த கஸ்டமர்ஸ, அவருக்கு கிடைச்ச அந்த நட்புகளை வந்து மிக சிறப்பா கையாண்டனால இன்னைக்கு 1200 கோடி டர்ன் ஓவரோட ஒரு மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருக்காரு இந்த ஒரு 40 வருஷத்துக்குள்ள அப்படின்னா இதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப அவருக்கு வந்து கை கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொதுவா வந்து ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன்ல வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு பிசினஸ் வந்து எடுத்த எடுப்புலயே வந்து பெரிய லெவல்ல ஆரம்பிக்காம ஸ்டார்ட் ஸ்மால் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளா ஆரம்பிக்கணும். இப்போ பொதுவா இப்போ ஆப்பிள் கம்பெனியா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட், ரிலையன்ஸ் அவங்க எல்லாம் வந்து பேசிக் ஆரம்பிக்கும் போது ஒரு 4 பேர் 5 பேர் அவங்க சிங்கிளா இருந்து 4 5 பேர்த்த மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பொதுவா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மீடியமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அந்த இதை ஃபேஸ் பண்ணி கொண்டு போறது வந்து ஈஸியா இருக்கும். போக போக இம்ப்ரூவ் பண்ணி அது பெரிய லெவல்ல கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது வந்து பிளான் யுவர் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்மளோட பிசினஸ் வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கணுங்கிற அந்த பிளானிங் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். பிளானிங் சரியா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அடுத்து எடுத்து வைக்கிறது வந்து ஒரு தடமாறாம நம்மளோட மூவிங் வந்து மிக சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டு அது ரெண்டும் வந்து ஃபிட் ஆகுற அளவுக்கு சரியானதா இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ஏரியாக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா அத வந்து அதுல வந்து சரியா அதை ஏத்துக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அது ரீச் ஆகுற மாதிரி நம்ம சரியா அதை கொண்டு போனோம்னா பெஸ்டா இருக்கும். அடுத்து வந்து இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கம்யூனிகேஷன் இதுல வந்து. இன்னைக்கு வந்து இப்ப மனிதர்கள் தான் பிசினஸ்க்கு வந்து நம்மளுக்கு எல்லாமேவா இருக்காங்க. அவங்கள வந்து எப்படி நம்ம சரியா கொண்டு போறது அப்படிங்கிறத கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு என் மகன் சரியில்லை, நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொல்லும்போது, அந்த இதுல வந்து மகன் சரியில்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு தந்தையா இருந்து நம்ம அதை வழிநடத்தி கொண்டு போனது தவறு அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம செய்யற மாதிரிதான் வந்து கம்யூனிகேஷன் அது வந்து. நம்மளோட அந்த எடுத்து சொல்ற விதங்கள் வந்து சரியா கொண்டு போயிட்டா இப்ப எப்படி வந்து அப்பா பிள்ளை உறவு சரியா நம்ம எடுத்து போறதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அதே மாதிரி பிசினஸையும் நம்ம சரியா கொண்டு போலாம். நெக்ஸ்ட் வந்து பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கம்யூனிகேஷனா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கறத வந்து மெயினா கத்துக்கணும். எது தேவை எது தேவையில்லாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து எப்பொழுதுமே நம்ம பாக்கெட்ல இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியா எடுத்துட்டு போனோம்னா பைனான்சியலும் ரொம்ப சரியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பிசினஸ்ல வந்து மெசரிங் வந்து எப்படி இருக்கு அந்த அளவீடு வந்து நம்ம சரியா பாத்துக்கணும். சேல்ஸ் என்ன, அதுல நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் வருது, அதுல இருந்து நம்ம என்னன்னா வந்து சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டாவே வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சரியா இருக்கும். அடுத்து வந்து கண்டினியூஸ் லேர்னிங். நம்ம என்னதான் வந்து பிசினஸ்ல வந்து வளர்ந்துகிட்டே போனாலும் இந்த கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மள வந்து அடுத்து வந்து நம்மள மாத்திக்கிட்டே இருந்தாலே வந்து சரியா கொண்டு போக முடியும். லைஃப்ல வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கத்துக்கிட்டும் நம்ம இருக்கணும். எவ்வளவு கத்துக்கிட்டாலும் அடுத்து வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். புது புது டெக்னாலஜி வந்து இப்ப எல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி 2வது ஜெனரேஷன் சேஞ்ச் அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் சரியா கொண்டு போக முடியும். இப்போ பட்டன் போன்ல இருந்து ஆண்ட்ராய்டு போன் மாறின மாதிரி அடுத்து ஆண்ட்ராய்டுக்கு அடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் மாறுற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சரியா
கொண்டு போகும்போது சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து வானவில் தோணும் போது வானம் அழகா இருக்கு. அடுத்து வந்து நம்பிக்கை நம்ம லைஃப்ல தொடங்கும் போது வாழ்க்கை அழகா இருக்கு. அதே மாதிரி கம்யூனிகேஷன் நம்ம பிசினஸ்ல வரும்போது நம்மளோட எல்லாமே ரொம்ப அழகா மாறும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நூல் கூட ஐயல்ல. இன்னைக்கு வந்து வெற்றியாளர்கள் சக்சஸ்ஃபுல் மேன் எல்லாமே ஒரு கிஃப்ட் பெர்சன் பரிசளிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அவங்க வந்து அவங்களோட கம்யூனிகேஷனை வந்து சரியா கொண்டு போய் மக்கள் தொடர்பு அதிகரிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த அடையிறாங்க அப்படின்னா அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு பரிசா கிடைச்சதுக்கு காரணம் வந்து அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத. யாருமே வந்து பிறக்கும் போது வந்து ஏழையா பிறக்கிறது தப்பு இல்ல. அவங்க இறக்கும் போது ஏழையா இறக்குறதுதான் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி பில்கேட் சொல்றாரு. பில்கேட்ஸ் எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல அவர் லைஃப்ல ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயா இருந்து இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை இது பண்ணி உலக பணக்காரர்கள முதல் இடத்தை பிடிச்சு ஒரு நம்பர் 1 பிசினஸா இருந்தவர் அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. எனக்கு வந்து நான் இவ்வளவு தூரம் லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் என்னோட கம்யூனிகேஷன்ல நான் வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆனதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். என்னோட பிசினஸ்ல வந்து கம்யூனிகேஷன் சரியா கொண்டு போனதுனால நான் நம்பர் 1 பிசினஸ் மேனா பணக்காரனா மாறினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேட் பெர்சனா வந்து பில்கேட்ஸ் வந்து அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து ஒரு எஃபெக்டிவ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதோட ஒரு சிறப்பான ஒரு விஷயமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா வந்து நாம என்ன பேச போறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்மளோட ரிசீவர் யாரு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மள எப்படி வந்து நம்ம சரியா ஒரு ப்ரிப்பேரா போகணுங்கிறது முக்கியம். ஒரு ஃபோக்கஸோட கிளியரா நம்ம போகும்போது ஒரு நல்ல மெசேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த விஷயத்துல. அடுத்து வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். சுருக்கமா இருக்க இடத்துல அது மாதிரி. அப்படி இருக்கும்போது நம்மளோட அந்த நம்பகத்தன்மை எல்லா விஷயமுமே அந்த இடம் சரியா வரும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து அந்த கம்யூனிகேஷன் இதுல வந்து கன்ஃபியூஸ் இல்லாம ஒரு நம்பிக்கை தன்மை உள்ளதா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளோட டேட்டா அந்த இது வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம செக் பண்ணிட்டு அந்த டேட்டாவெல்லாம் சரியா கொண்டு போனோம்னா ஒரு பிழை இல்லாம ஒரு டெலிவரி வந்து ஒரு ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு லாஜிக்கோட இருக்கணும் அப்படிங்குவாங்க. பொதுவா சொல்லணும்னா அந்த சொல்ற விஷயத்த வந்து ஏதாச்சும் வேற விஷயங்களை வச்சு உள்ள வச்சு சொல்லும் போது அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கும். எப்படின்னா வந்து ஒரு கதை, பழமொழி, ஒரு குரல்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு லாஜிக்கலோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம சொல்ற விஷயம் வந்து அந்த கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு 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 டீட்டெயில் ஒரு நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகுற மாதிரி ஒரு டீட்டெயிலா இருக்கணும். அந்த மெசேஜ் கொண்டு போறது வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மெசேஜ் கொண்டு போகும்போது நம்ம வாய்ஸ் யூஸ் பண்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹம்பிளா இருக்கணும். எதிர் தரப்பு ஏத்துக்கிற அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டோட இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு மலரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீசுகின்ற அந்த ஸ்மெல்லை பொறுத்து வாசனையை பொறுத்துதான் மலர் வந்து மதிக்கப்படுது. அதே மாதிரி சொல்ற வார்த்தையை வச்சுதான் வந்து மனிதர்கள் வந்து மதிக்கப்படுறாங்க. அது நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம அதுல இந்த 2 மலர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் மாதிரி நம்ம அங்க கொண்டு போகும்போது ரொம்ப சிறப்பா ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு போலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைஃப் வந்து அடுத்தவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கணுமே ஒழிய நம்மளை வந்து திருத்துற அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒரு ப்ரிப்பேர் இல்லாம கொண்டு போக கூடாது. இன்னைக்கு வந்து மலருக்கு வந்து இப்போ மதிப்பு வந்து ஒரு அதனோட மனம் இருக்கிற வரை ஒரு மனிதனுக்கு வந்து மதிப்பு இருக்கிறது அவன் இன்னைக்கு ஒரு பிசினஸ்ல பணம் சம்பாதிக்கிறத வச்சு ஒரு மதிப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட இன்கம் வந்து வெல்கம் ஆகுறதுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம அழகா சரியா கொண்டு போனோம் அப்படின்னா இந்த லைஃப்ல வந்து நம்மளும் வந்து ஒரு பில்கேட்ஸ் மாதிரி ஒரு எலன் மாஸ்க் மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மனாலேயே வந்து வாழ்றது ஒரு சவாலா இருக்கு. அப்படிங்கும் போது மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை எடுத்துக்கொண்டு போறது கொஞ்சம் ரிஸ்காவே இருக்கும். இருந்தாலும் நம்மளோட லைஃப் வந்து மற்றவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன திருப்தியோட ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து
ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட இன்னைக்கு ஒரு விஷயம் இப்ப நம்ம நட்புணர் இருக்கு அப்படின்னா எங்கெங்கேயே இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு நம்மளோட இணையவழி ஆன்லைன் இது மூலமா இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம அழகா கொண்டு போகும்போது இன்னும் நம்மளோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தினாவே ஒரு மிகச்சிறந்த இடத்த வந்து நம்ம அடைய முடியும். லைஃப்ல எல்லாமே வந்து சிக்ஸர் அடிக்கணும் இல்ல, சிங்கிளா அடிச்சு லைஃப்ல ஒரு பெரிய ஆளா ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து டிராவிட் அது மாதிரி எல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். சோ வந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஒரு பொன்னான வாய்ப்பு வந்து பிசினஸ்ல கம்யூனிகேஷன்ங்கிற ஒரு நல்ல ஒரு ஆயுதத்தை கையில எடுத்து ஒரு சிறப்பான வளர்ச்சியை அடையலாம் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நற்புலரிக்கும் நம்ம நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். ரொம்ப அழகா கம்யூனிகேஷன் பத்தி அருமையான விஷயங்கள், பிசினஸ் கம்யூனிகேஷன் பத்தி ஆஸ் எ பிசினஸ் மேனா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. எப்பவும் போல உங்களோட உரை வந்து ஒரு டிஃப்ரெண்டான பரிமாணத்துல இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. என்னுடைய ஃபீட்பேக்கை சொல்லிட்டு அப்புறம் கண்டினியூ பண்றேன். ஸோ அருமையா உங்களுடைய சொந்த அனுபவம் எப்படி நீங்க முன்னேறினங்கிற விஷயம் சொல்லி, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு குதிரை பார்த்துக்கிற ஆளா இருந்தாருங்கிறது புதிய செய்தி எனக்கு. ரொம்ப அது அவர் எப்படி டெவலப் பண்ணாங்க, அருண் ஐஸ்கிரீம், பல பிசினஸ் மேனோட டெவலப்மெண்ட்ஸ், ரொம்ப நிறைய புதிய செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க சார். அது சொல்லி கடைசியா பிசினஸ் அவங்களோட வெற்றி கதைகளையும் ஷேர் பண்ணதோட இல்லாம ஃபைனலா ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன் எப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும்ன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா இதுல வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். அப்ப உங்க வாயிலிருந்து வரும்போது அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அருமையா இருந்தது சார். இன்று வந்து பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலாம். ஃபவுண்டர் வந்து உங்களை பத்தின இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். நேற்றுக்கு வந்து நம்ம நற்புலர்ல இருக்கிற நித்யாதேவி மேடத்தோட ஒரு கவிதை தொகுப்பு புத்தகம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம நற்புலர்ல இருந்து விவேகானந்தன் சார், சிவகணி மேடம், வீரசேகரன் சார், அருணகிரி சார் எல்லாம் போயிருக்காங்க. அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு ஃபீட்பேக் தெரிவிக்கலாம். ஃபீட்பேக் வந்து முதல்ல அருணகிரி சாருடைய ஃபீட்பேக். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் செந்தில் சார். செந்தில் சார் அண்மையில வந்து விருது வாங்கினதா சொன்னாரு. வாழ்த்துக்கள் சார். மென்மேலும் நீங்க தொழிலில் வளர்ந்து இன்னும் பல சாதனைகளை சாதிக்கணும். சார் வந்து இன்னைக்கு செஷன் வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா அவர் வந்து சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனு, ஆரோக்கிய நிறுவனம், அப்புறம் பல நிறுவனங்களை வந்து கோட் பண்ணி பேசின விதம், கம்யூனிகேஷன்ல வந்து அதாவது கிரிக்கெட்ல சிங்கிள் அடிச்சு கூட நம்ம பெரிய ஆளா வரலாம், டிராவிட்டை கோட் பண்ணது, சிக்ஸர் தான் அடிக்கணும்னு இல்லை. ஸோ அது மாதிரி வந்து கம்யூனிகேஷன்ல வந்து குடும்ப உறவுகள்ல அப்பா மகன் உறவு, அதை வந்து கம்யூனிகேஷன்ல பண்ணும்போது எவ்வளவு சிறப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு வந்து மதிப்பும், அப்புறம் மலர்களுக்கு மனம் எதனால அப்படி எல்லாமே வந்து ரொம்ப சார் வந்து எக்ஸலண்டா பேசுவாரு. அந்த விதத்துல இன்னைக்கு வந்து ரியலிஸ்டிக்கா இருந்தது உங்களுடைய செஷன். ஏன்னா நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன், தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி சார். நன்றி சார். சூப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறீங்க. செந்தில் சாருக்கு வாழ்த்துகள், விருதுகள் வாங்கினதுக்கு. எங்களுக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து நிறைய நாங்களும் விருதுகள் பிசினஸ்ல வாங்கறதுக்கு ஏதுவா இருக்கும். அடுத்து தாமோதரன் சார் அன்மியூட் பண்ணி பேசலாம். இனிய காலை வணக்கம். செந்தில் சார் ஒரு பிசினஸ் மேன், பல விருதுகள், இன்னும் பல விருதுகளை வாங்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷேக்ஸ்பியர் ஒரே ஒரு குதிரை வைத்து பெரிய
குதிரை லாயம் இதெல்லாம் ஏற்படுத்தி அதிலிருந்து பெரிய பிசினஸ் மேனாக ஒரு தியேட்டரையே வாங்கும் அளவுக்கு அவருடைய கம்யூனிகேஷன் வளர்ந்தது என்றால் அவர் மிக சிறப்பு. ரமேஷ் சார் பெங்களூரில் ரமேஷ் சார் என்றால் தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்று கூறினீர்கள். அதே போல எங்களுக்கு நட்புறவில் வையம்பட்டியில் செந்தில் சார் என்றால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய புகழும் பேரும் மிக சிறப்புடன் உங்கள் பிசினஸில் மேலும் மேலும் வளர இன்னும் பல விருதுகள் வாங்க என்னுடைய மனமார வாழ்த்தி உங்களுடைய உறவை நட்புணர்வில் மேலும் மேலும் வளர்த்துக் கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம் சார். சூப்பர் சார், தாமோதரன் சார். அடுத்து ராமசுப்ரமணியன் சார் அட்மிட் பண்ணி பேசுறேன். நன்றி சார். செந்தில் சார், சார் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களோட ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டான டாபிக். நல்ல உணர்வு இருக்காது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயம். ஆக்சுவலா இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுறதுக்கு வந்து கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அதனால கனெக்ட் பண்ண முடியும். நிறைய கம்பெனியை பார்க்குறோம். அந்த கம்பெனியை நிறுவுறப்போ அந்த ஓனருக்கு வந்து உள்ள தாட் வந்து அந்த கம்பெனியை ஸ்கேலிங் பண்றப்போ அந்த எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கு. டவுன் தி லைன் அந்த எம்ப்ளாயிஸ் வந்து அதே வேல்யூஸ் வந்து கொண்டுட்டு போகும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் கேப்பால நிறைய பிசினஸ் வந்து ஃபெயில் ஆகுறத வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து நிறைய பார்த்துருப்போம். ரொம்ப அருமையா வந்து நிறைய எக்ஸாம்பிளோட சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். அடுத்து சரவணன் சார், நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அனைவருக்கும் நற்காலை வணக்கம் சார். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். நீங்க மேன்மேலும் பல விருதுகள் பெற என்னோட வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சரவணன் சார். அருமையான ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வீரசேகரன் சார். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம் சார். செந்தில்குமார் சார என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அவர் வந்து புன்னகை விற்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் இன்னொன்னையும் சேர்த்தே விற்கிறார். நாம் அவரை சந்தித்த பொழுது கங்காரு கருணை இல்லம் சிஆர்ஆரோட சந்தித்த பொழுது அவர் இன்னொன்னையும் சேர்த்தே விற்கிறார். அது என்ன அப்படின்னா புன்னகை. புன்னகையை மட்டும் விற்க புன்னகையும் சேர்த்து விற்பதால் தான் அவரு இந்த அளவுக்கு சிறந்து வளர்ந்து நிற்கிறார். அது மிகப்பெரிய சிறப்பு. வாலிய நீடு. அவரு மென்மேலும் வளரணுங்கிற அன்பு வேண்டுதல். அப்புறம் அருமையா பல செய்திகளை சொன்னாங்க. ஐயா ரமேஷ் சார் ஐயாலாம் சொன்ன மாதிரி ஷேக்ஸ்பியர் எங்கிருந்து வந்தாருன்னு. அதுக்கு ஒரு ஓல்டு சேயிங் ஒண்ணு என் மைண்ட்ல வந்தது. அது வந்து புண்படுத்துறதுக்காக இல்ல. அந்த ஓல்டு சேயிங் பார்த்தா வெளியில பார்த்தா ஏதோ புண்படுத்துற மாதிரி தெரியும். ஆனா அது உத்வேகத்தை ஊட்டுறதுதான். அது என்னன்னா, every poor man is counted as a fool. ஒவ்வொரு ஏழையும் ஃபூல் அப்படிங்கிற கவுண்டட் as a fool அப்படின்னு ஓல்டு சேயிங் இருக்கும். அது என்னன்னா அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக இல்ல, வளர்றதுக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி அத சொல்றதுக்காக தான் இந்த பழமொழி. அப்படி ஷேக்ஸ்பியர் எல்லாம் இன்னைக்கு வந்து வளர்ந்திருக்கிறவரு. அவரு ஐயா சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு குதிரை லாயத்தை உருவாக்கி தான் வந்தாருங்கிறது தெரியாது. புதிய செய்தி தான். அப்படிதான் ஒரு சின்ன துளியிலிருந்து வளர முடியும். ஒரு சின்ன மணலில இருந்து பெரிய மலையா வளர முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பான வேண்டுதல். அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை தாருங்கள். சார், உங்களுடைய ஃபீட்பேக்கு ஒரு செஷன் மாதிரி மற்றவங்களுக்கும் ஒரு பேருக்கும் கொடுப்பேன். எப்பவுமே சிறப்பா இருக்கும். நன்றி. வேற யாராவது கை உயர்த்தல? மற்ற பேரு உயர்த்தி இல்லாத கூட பரவாயில்ல, அட்மிட் பண்ணி பேசலாம். பகத் சார் இருக்கிறாங்க. வேற யாராவது பேசணும்னா பேசலாம் சார். அட்மிட் பண்ணி உங்க ஃபீட்பேக்கை கொடுக்கலாம்.
யாரும் இதுல அந்த சூழல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். சார் இப்போ வந்து உங்களை பத்தின முழு விவரங்கள் நம்ம ஃபவுண்டர் சாருக்கு தெரியும், எங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும். ஆனா நிறைய புதுசா இந்த தளத்துல வந்திருக்கிறதுனால செந்தில் சாருடைய உங்களுடைய அறிமுகத்தை, உங்களுடைய சாதனைகளை உங்க வாய் மூலமாக நான் கேட்க விரும்புகிறோம். அதை தொடர்ந்து உங்களுடைய ஏற்புரையும் சொல்லி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ ரமேஷ் சார். சின்ன வயசுல இருந்தே வந்து எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறதோட பெஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என் லைஃப்ல யோசிச்சு வந்தது சார். அதனாலதான் வந்து என்னோட லைஃப்ல வந்து 10th வந்து யூனியன் ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரணமா வந்து நடந்து போய் தான் 10 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சது. காலைல 8 மணிக்கு போனா 9:15 அங்க போய் சேருவோம். 5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட், யூனியன் ஃபர்ஸ்ட்னே சொல்லலாம். 10th வந்து கல்வி அமைச்சர் வந்து அப்ப எனக்கு வந்து அவார்ட்லாம் கொடுத்தாங்க. டொனேஷனே வந்து ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் வந்து எனக்கு வந்து டொனேஷன் கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து 94ல வந்து 100 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு 10 தொழில் முனைவோர்கள் எப்படின்னா ஒரு பெரிய பிசினஸ் பண்றவங்க எல்லாம் எனக்கு கொடுத்து அன்னைக்கு அந்த 1000 ரூபாய் கல்வி அமைச்சர் வந்து 501 கொடுத்தது. அதெல்லாம் வச்சு ஒரு சொந்தமா ஒரு சைக்கிள் வாங்கி 11th போகும்போது என்னோட சொந்த பணத்துல உழைப்புல படிச்சு பெஸ்ட் கொடுத்தனால வந்ததுன்னு சொல்லி போனது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு லைஃப்ல. அடுத்து வந்து ஒரு பிசினஸ் நம்ம வந்து இந்த காலகட்டத்துல வந்து ஒரு பிசினஸ் வந்து ஒரு நல்லது, அதுல நம்ம டிராவல் பண்ணோம்னா ஒரு குறுகிய வட்டத்துல இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு உலகமே நம்ம திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டு போகணும் அப்படிங்கிற வந்தனால ஒரு ஜுவல்லர்ல போய் வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷத்துலயே ஜுவல்லர்ல வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி சொந்தமா ஒரு 300 வாடகையில வந்து ஒரு நகைக்கடை, அங்க வேற கடைகள்ல நான் வேலை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எனக்கு கொடுத்த உதவினால வந்து சொந்தமா நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு வெறும் நண்பர்களோட மற்றவங்களோட ஒரு கைமாத்துல கிடைச்ச அமௌண்ட், ஒரு கடனா கொடுத்த அமௌண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து நான் ஒரு அறக்கட்டளையை வச்சு அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு 50 பிள்ளைங்களுக்கு படிப்பு ரீதியாகவும் உதவி பண்ணணும். அதே மாதிரி வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு உணவுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படை. அதை வந்து டெய்லி நம்மளால ஒரு 10 பேத்துக்கு நச்சு ஒரு பசியாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போகணும். பிசினஸ்ல வந்த லாபம் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதனா இருந்தா எப்படி இருப்போமோ அந்த மனநிலையே இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேலும் வந்து JCI அமைப்புல வந்து என்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதுல ஒரு தலைவரா சமூக சேவைகள்லாம் நல்லபடியா செய்யற மாதிரி, அப்புறம் வந்து ஜோன் வைஸ் சேர்மன் அதுல பெரிய ஆளாகி பல விஷயங்களை வந்து JCI மூலமா எனக்கு வந்து அது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா எனக்கு கத்து கொடுத்ததை வந்து நானும் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ரோட்டரியும் அது மாதிரிதான். ரோட்டரி மூலமா வந்து எனக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பு வந்து சிறப்பா ஹெல்ப் பண்ணி நல்லா கொடுத்தோம். லைன்ஸ்லயும் வந்து தலைவரா இருந்து நல்லது பண்ணியிருக்கோம். விதைகள் கல்வி அறக்கட்டளைன்னு சொல்லி அந்த அறக்கட்டளை மூலமா ஒரு 200 பேர் அதுல மெம்பர்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து 3 வருஷமா அதுல வந்து பிரசிடென்டா இருந்து இப்ப நிரந்தர ட்ரஸ்டியா வந்து என்னைய போட்டிருக்காங்க. அது மூலமா வந்து நல்லது பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இதையும் தாண்டி பிசினஸ வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட காவியா சில்க்ஸ்னு ஒரு ஜவுளி கடை, பரணி சில்க்ஸ்னு ஒண்ணு, சரண்யா பேங்கர்ஸ், அது மாதிரி வந்து பேசிவ் இன்கம். ஒரு பொதுவா வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து அளவு வந்து ஒரு விஷயத்தையே நம்பாம பல விஷயங்கள்ல இருந்து நம்ம தூங்கினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு உதவி செய்யற ஒரு இன்கம் வர ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பேசிவ் இன்கம் வர மாதிரி ஒரு 12 வீடு, ஒரு அபார்ட்மெண்ட், அப்புறம் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ், அது மாதிரி எனக்கு இந்த 25 இயர்ஸ்ல வந்து நான் நினைச்சதோட வந்து ஒரு 10 மடங்கு வந்து என்னைய நான் வந்து இந்த கம்யூனிகேஷன் மூலமா உருவாக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் வந்து நிரந்தரமா வந்து டெய்லி 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி என்னோட சொந்த இடத்துலயே வந்து ஒரு உணவகம் வந்து ஃப்ரீயா கொடுக்கணும், அது மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கு. அது முடிஞ்ச அளவு வந்து ஒரு 1 இயர்லயே அதை கொண்டு வந்து மக்களுக்காக என்னென்ன நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா அந்த என்ட்ரில இருந்து எண்டு முடியும் நம்மளால என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணணுமோ பண்ணிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோலா இருக்கு. ஏன்னா நம்ம நம்மளாம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஜர்னலிஸ்ட் மாதிரிதான் நம்ம வந்து இப்ப இங்க இந்த உலக வாழ்க்கையில உள்ள வந்திருக்கோம்.
அந்த பயணத்தை வந்து முடிச்சுட்டு போகும்போது நம்மனால வந்து நம்ம பேர் சொல்ற அளவுக்கு பல நல்ல விஷயங்களை வந்து இங்க விதைச்சிட்டு போகணும் இந்த உலக வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எனக்கு என்னோட இது வந்து ஒரு சுருக்கமாவே சொல்லியிருக்கேன். பல விஷயங்களை சொல்ல முடியல. ரமேஷ் சார், இந்த வாய்ப்புகளை வந்து இந்த என் வாய்மொழி மூலமா நான் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் சார். நன்றி சார். ஆக்சுவலி என்னன்னா, நீங்க சுருக்கமா சொல்லியிருக்கேன்னு சுருக்கமா சொன்னதே சாதனைகளே மிக பெருசா இருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்களை ஒரு நாள் நம்ம வந்து முழுமையாக ஷேர் பண்ணிக்கணுங்கிறது என்னோட விருப்பம். ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார். அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன். எல்லாருமே அருமையா அவங்களோட ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு விருப்பம் இருந்தால் இப்ப அன்மியூட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் உலகம் ஃபுல்லா அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு நம்ம நிகழ்ச்சியில இருந்து விடைபெறலாம். வேற யாராவது இருக்கீங்களா? திருச்சியிலிருந்து சரண்யா வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இவரை வந்து வருஷக்கணக்கா பார்த்துட்டு இருக்கோம். இவருடைய முன்னேற்றம் அபரிமானமானது. அதாவது என்னன்னா, தான் வளரணும் அப்படிங்கிறத தாண்டி தனக்குள்ள இருக்கிற அந்த உத்வேகம் இருக்கு பாருங்க, தட் இஸ் ஹெல்பிங் டூல். இவருக்கு வந்து அந்த தேடல் வந்து இந்த லேர்னிங் அர்ஜுங்கிறது அபரிமிதமா இருக்கு இவருக்கு. அதனாலதான் வந்து கத்துக்கிற ஆர்வமும் இருக்கு, சொல்லி கொடுக்குற ஆர்வமும் இருக்கு. எல்லா இடத்துலயும் தன்னோட பிரசன்ஸை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாரு. சில பேரை பார்த்தாலே அழகு. சில செயல்கள் இப்ப இவரெல்லாம் நம்ம எல்லாம் பயன்படுத்தணும்னு நினைச்சு நான் முயற்சி எடுத்தேன். அதுக்கெல்லாம் இப்ப எட்டும் கனி எட்டா கனியா மாறிட்டாரு. அதனால வேற வழி இல்லை. நாங்கெல்லாம் வேடிக்கை பார்ப்பவர்கள் தான். வேலை செய்பவர்கள், வேடிக்கை பார்ப்பவர்கள், வேலை செய்வதை வேடிக்கை பார்ப்பவர்கள், வேடிக்கை பார்ப்பதை வேலையாக வைத்திருப்பவர்கள், வேலையை வேடிக்கையாக செய்பவர்கள் 5 கேட்டகரி இருக்கு. இதுல ஆரம்பத்துல நாங்க சரண்யா ஜுவல்லரோட ஐயாவோட பேசிக்கிட்டு இருந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இனிமேலாம் நாங்கெல்லாம் நெருங்க முடியாத லெவலுக்கு உச்சத்தை தொட்டுட்டீங்க. இருந்தாலும் வந்து நீங்க வந்து மென்மேலும், அதாவது என்னன்னா, எல்லாரையும் ரீச் பண்ணணும். அதாவது மனிதனா பிறக்கிறது முக்கியம் இல்லை, இந்த பிறக்கிற சாதனைகள் எங்கெங்கெல்லாம் போனா நம்ம வளர முடியும் அப்படிங்கிறதும், எங்கெங்கெல்லாம் போனா நான் எவ்வளவு தூரம் பிரயோஜனமா மாற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு அந்த நகர்த்தறதுக்கு இறைவன், அதாவது என்னன்னா, பரிபூர்ணமா எல்லாமே பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்றோம். இது வந்து சாதாரணமா நடக்கிறது இல்ல. யாரை தொட்டா, ஐ எம் திங்கிங் தட் இஃப் ஐ எம் டச்சிங் யூ, யூ வில் ரீச் 1 crore people. ஃபார் தட் யூ ஹேவ் டு டச் மீ. என்னோட தாட்டே அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம என்ன நினைச்சு பண்றோமோ இதெல்லாம் சாதாரணமா நடக்கல. நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் எல்லாம் தான் நிறைய ஜீவன்களை வந்து சௌக்கியமா இருக்கிறதுக்கு, அதாவது ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் வி கேம் ஹியர்ங்கிற அந்த ரியலைசேஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து புனிதனா மாறி அவர் தெய்வத்தன்மையோட டிராவல் ஆறாருங்கிறத உணர வைக்கும். வாழ்க பல்லாண்டு. ஐ எம் சீயிங் எ ஹியூமன் காட், நத்திங் மோர். வார்த்தைய இது வந்து பரிபூர்ணமா அந்த பூலோகத்தை சொர்க்கமா மாத்துறதுக்கு உண்டான பரிபூர்ணமான உங்களுக்கு கடாட்சம் இருக்கு. மேன்மேலும் வளர்ந்து ஒவ்வொரு பீப்புளையும் நீங்க வந்து 100 என்ன 1000 என்ன லட்சம் பேருக்கு ஆகாரம் போடுறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருங்க. நாங்க அந்த உயிரை கொடுக்கிற தன்மையை வந்து காக்கும் கடவுளாகவே வாழுங்கள். வாழ்க பல்லாண்டு. சார், நம்மளோட பிசினஸ் ரீதியான நட்பு ஃபியூச்சர்ல நல்லா வரும் சார். சாரி. தேங்க்யூ தெய்வமே. வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ ஹீலர் சார். உங்களோட வார்த்தைகள் நிறைய எல்லாரையும் ஹீல் பண்ற மாதிரி இருந்தது. ஒரு 5 விதமான மக்கள் பத்தி சொன்னீங்க. அதை மட்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க, நான் கேட்க ஆவலா இருக்கும். வேலை செய்பவர்கள், வேடிக்கை பார்ப்பவர்கள், வேலை செய்வதை வேடிக்கை பார்ப்பவர்கள், இன்னும் 2 கேட்டகரி சார். வேலை செய்பவர்கள், வேடிக்கை பார்ப்பவர்கள், வேலை செய்வதை வேடிக்கை பார்ப்பவர்கள், வேடிக்கை பார்ப்பதை வேலையாக வைத்திருப்பவர்கள், வேலையை வேடிக்கையாக செய்பவர்கள். அருமை சார். ஹீலர் டிஆர்வி பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்தது. எல்லா இடத்துலயும் எல்லாரையும் வெற்றியாளர்களா உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் கொடுக்கறதா என்னோட மெயின் திங். மனித பிறவியின் மகத்துவம்னு டிவியில பேசியிருக்கேன். மகிழ்ச்சியே வாழ்க்கைங்கிறதா இப்போ நம்மளோட மெயின் நோக்கம். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாரும் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை வந்து கொடுத்துட்டே இருக்கோம். வாழ்க பல்லாண்டு. தேங்க்ஸ் ஃபார் தட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்பான வேண்டுகோள், உங்களுடைய தொலைபேசி என்ன இங்க போடலாமா ஐயா? நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு இதுன்னா உங்கள்கிட்ட கேட்கிற மாதிரி. ஹீலர் ஐயா 87547. 1 minute ஐயா, சொல்லுங்க. 87